ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரீ மெஹந்தி கிளாஸில் இப்போ கிளாஸ் 15 தான் பார்க்க போகிறோம். எல்லா கிளாஸ் முடிஞ்சதும் நான் சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஸோ பிகினர்ஸாக இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிளாஸ் 15 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ட் ஒர்க் அண்ட் நெகட்டிவ் ஃபில்லிங் டிசைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? எல்லாம் ஈஸி தான். ஏன்னா பேசிக் ஃப்ளவர்ஸு, லீவ்ஸு இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இதில் போட போகிறோம், ஃபில் பண்ண போகிறோம். இதில் ஃபில்லிங்ஸ் பற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதில் எலமெண்ட்ஸ்லாம் ஃபில் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ அது என்ன பண்ணணும்னா 30% தான் வந்து ஃபில்லிங்ஸ் இருக்கணும். பாக்கி 70% அந்த எலமெண்ட்ஸ், ஃப்ளவர்ஸ், லீவ்ஸ் இதெல்லாம் தான் இருக்கணும். ஓகேங்களா? ஓகேங்களா? 70% தான் டிசைன்ஸ் எல்லாம் இருக்கணும், 30% தான் ஃபில்லிங்ஸ் இருக்கணும். இதான் மஸ்ட்டு. ஸோ இப்படி இருந்தால் தான் அந்த டிசைன்ஸே நீட்டாக இருக்கணும். நீங்கள் ஏன்னா மோஸ்ட்லி வந்து டிசைன்ஸ் வந்து கம்மி பண்ணிவிட்டு ஃபில்லிங்ஸ் அதிகமாக பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்க டிசைன்ஸே தெரியாது. ஓகேங்களா? அப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாலும் அது நல்லா இருக்காது. பாருங்கள் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு. ஃபர்ஸ்ட் ஒன், இதில் நம்ம என்ன டிசைன் போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் எலமெண்ட்ஸில் பார்த்தது தான். சி டைப்பில் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல இவ்வளோ பெருசாக கர்வ் கொண்டு வந்து இங்கேருந்து ஒன்று ஜாயின் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இப்படி தான் போடணும். அகைன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் இப்படி சி டைப் போட்டுக்கோங்க. போட்டு இந்த சர்க்கிள் வந்து பெருசாக இருக்கணும். அண்ட் இதிலிருந்து ஜாயின் இங்கே இப்படி ஜாயின் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் இருக்கணும். நீங்கள் இதில் என்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோ இந்த மாதிரி போடக்கூடாது. ஓகேங்களா? இப்படி போட்டிங்க அப்படின்னா அந்த டிசைனே நல்லா இருக்காது. ஸோ அகைன் பாருங்கள் எப்படி போடுறதுன்னு இதில் போட்டு காட்டுறேன். இப்படி தான் போடணும். இந்த சர்க்கிள் பெருசாக தான் இருக்கணும். இது இந்த அளவு தான் கேப் இருக்கணும். ரொம்ப தின்னாகவும் இதோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இருந்தால் நீங்கள் இந்த இடத்துல ஃபில் பண்ணுறப்ப இதுக்குள்ளெல்லாம் போயிடும், அந்த டிசைனே தெரியாமல் போயிடும். ஓகேங்களா? அதேமாரி சேம் இந்த சர்க்கிளும் வந்து இப்படி இவ்வளோ பெருசாக தான் இருக்கணும். ஓகேங்களா? இப்படி தான் போடணும். அகைன் பாருங்கள், இந்த ஆப்போசிட் சைட் போடுறோம். நீங்கள் இந்த சர்க்கிள் கூட போட்டுக்கலாம், இல்லைன்னா பாக்ஸ் ஷேப் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்படி போட்டு இந்த இடத்துல கேப் இருக்குது அப்படின்னா இந்த சர்க்கிள் போட்டுருங்க. ஸோ நான் ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி கேப் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி சர்க்கிள் போட்டு ஃபில் பண்ணிடுங்க. ஏன்னா நமக்கு வந்து ஃபில்லிங்ஸ் அதிகமாக இருக்கக்கூடாது, டிசைன்ஸ் தான் அதிகமாக இருக்கணும். ஓகேங்களா? இப்போ இதுக்குள்ளெல்லாம் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். எப்படி இந்த சர்க்கிள் விட்டு வெளியே வரலையோ ஸோ அதே மாதிரி தான் நீங்களும் ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? வெளியே வந்தால் ஷேப்பே மாறிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் ஃபில் பண்ணணும். அண்ட் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த போட்டிருக்கீங்களா இந்த ஷேப், இந்த டிசைன் இதுக்குள்ளே ஃபில் பண்ணிடவே கூடாது. வெளியே மட்டும்தான் ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அவுட்லைன் போட்டு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கிற பிளேஸ்லாம் ஃபில் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்துடலாமா? நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் இந்த ஷேப். தென் என்ன பண்ணுறோன்னா, இந்த ஃப்ளவர் பேசிக் ஃப்ளவரில் பார்த்தோலே சேம் அதே ஃப்ளவர் தான். இது ஸ்பைரல் போடுறோம், டாட் வைக்கிறோம். பாருங்கள் நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். ரொம்ப சின்ன சின்னதாக இல்லை, எப்படி நீளமாக வரணும். இப்படி தான் இருக்கணும் இந்த ஃப்ளவர். ஓகேங்களா?
நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி இப்படி சின்னதாக போட்டுடுறீங்க, அப்படி சின்னதாக இப்படி 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 போடுறீங்க. இப்படி போடக்கூடாது ஓகேங்களா. அகெயின் அந்த ஃப்ளவர் எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்பைரல், அட்லீஸ்ட் ஸ்பைரல் வந்து ஒரு 4 லேயர்ஸாவது வரணும், கண்டிப்பாக வரணும் ஓகேங்களா. இந்த மாதிரி நீங்கள் ஸ்பைரல் போட்டு தான் இதுக்குள்ளே நீங்கள் ஃப்ளவர் பேஸ் பண்ணணும் ஓகேங்களா. பாருங்கள் நான் எப்படி போடுறேன்னு நல்லா கவனிங்க. ஓகேங்களா. இதே மாதிரி தான் நீங்கள் போட்டு இதில் எனக்கு ஃபில் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணணும் ஓகேங்களா. நீங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் போடாதீங்க ஓகேங்களா. இந்த மாதிரி தான் போடணும், அப்போ தான் அழகாக இருக்கும். பாருங்கள் போடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஷேப் போட்டுக்கோங்க. இங்கே வந்து நம்ம ஷார்ப்பாக கொண்டு வந்தோம் இல்லையா, இந்த இடத்துல இந்த மாதிரி கொண்டு வரோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். தென் இந்த ஃப்ளவர் பாருங்கள், நான் ஸ்பைரல் எவ்வளோ பெருசாக போடுறேன். ஸோ அந்த மாதிரி பெருசாக போட்டிங்கன்னா உள்ளே அட்லீஸ்ட் ஒரு 4 லேயர்ஸ் ஆச்சும் வரும், அப்போ தானே பார்க்க நல்லாயிருக்கும். ஓகேங்களா. இப்படி சைடாக வருது கவனிச்சிங்களா. ஸோ அதே மாதிரி தான் இருக்கணும். நெக்ஸ்ட் இங்கேருந்து இப்போ இதுக்குள்ளெல்லாம் ஃபில் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் இந்த எலமெண்ட் இதிலே என்ன பண்ணுறோன்னா லீஃப், இது ரெண்டைத்தையும் சேர்த்து தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. இப்படி போடுறீங்க, இப்படி வருதா. ஸோ இங்கே இப்படி லைன்ஸ் போட்டு இப்படி கேப் வரவே கூடாது. அகைன் இந்த சென்டர் இதில் ஒரு லைன்ஸ் போடுறீங்க, அவ்வளோதான். அகைன் இந்த சென்டரில் ஒரு லைன் போடுறீங்க, புரியுதா. அகைன் இந்த சென்டரில் ஒரு லைன், ஒரு லீஃப். இப்போ இந்த இடத்துல கேப்பே வரக்கூடாது. தென் ஷேப்ஸும் இந்த இடத்துல கேப் இருக்கணும் ஓகேங்களா. இதுதான் இப்போ இதுக்குள்ளே போட போகிறீங்க பாருங்கள். இந்த ஷேப் கரெக்டாக ஷேப்பில் வரணும். ஸோ அப்படி தான் வரணும், மற்றபடி இப்படி தான் வரணும். இப்படிலாம் போயிடுச்சு அப்படின்னா அது நல்லா இருக்காது ஓகேங்களா. ஸோ அதனால தான் நான் ரிலீஸ் பண்ணேன். ஸோ இப்படி தான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது. கரெக்டாக இந்த ஷேப் தான் இருக்கணும்.
போயிடக்கூடாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்துடலாம். இப்போ இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம், என்ன எலிமெண்ட்ஸ் ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோட்டஸ் தான். இது போடுறீங்க இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் ஒன் இதுதான் வந்து பெருசாக இருக்கணும். ஓகேங்களா? மற்ற எல்லாமே வந்து சின்னதாக தான் இருக்கணும். அந்த கர்வ் ரொம்ப முக்கியம். ஸோ கர்வ் கரெக்டாக போடுங்க. இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ரொம்ப மொத்தையாக அந்த ஃபீல் இருக்காது. ஓகேங்களா? ஸோ இதுதான் போட போகிறோம். நீங்கள் இதில் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோட்டஸில் இதை வந்து இப்படி போட்டுடுறீங்க, ஒல்லியாக சப்பையாக போட்டுடுறீங்க. இதெல்லாம் மட்டும் என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி பெருசு பெருசாக போடுறீங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்காது. இப்படி போடக்கூடாது. இது ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கு இல்லையா, இதுதான் நல்லா ப்ராடாக இப்படி நல்லா அகலமாக போட்டுட்டு மற்றதையெல்லாம் கூட இப்படி இப்படி போடணும். ஓகேங்களா? இப்படி தான் போடணும். இப்படி போட்டிங்க அப்படின்னா அது நல்லா இருக்காது. ஓகேங்களா? நான் ஒவ்வொரு கிளாஸ்லேயும் லோட்டஸு நான் அந்த ஷேப் போடுறப்பெல்லாம் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அகைன் அந்த மிஸ்டேக் பண்ணுறீங்க ஒரு சிலர். ஸோ பண்ணாதீங்க இந்த வாட்டி அது. ஓகேங்களா? இதுக்குள்ளே என்ன ஃப்ளவர் போட்டு ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பைரல், அட்லீஸ்ட் ஒரு 3 லேயர். தென் இங்கேருந்து கொண்டு வரீங்க. இப்படி புரியுதா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே இப்படி கொண்டு வந்து அகைன் இங்கேருந்து செகண்ட் அடுத்து ஒரு லேயர். இப்போ இந்த இடத்துல ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்பைரல், சிங்கிள் லீஃப் இதில் போட போகிறதில்ல, ட்ரிபிள் லீஃப் தான் போட போகிறோம். லீஃப் ஸ்கேஸில் பார்த்தோம் இல்லையா, சேம் அந்த லீஃப் தான் போட போகிறோம். இந்த மாதிரி ட்ரிபிள் லீஃப் தான் போட போகிறோம்.
இதில் என்ன டிசைன் வச்சு ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சஸ் தான், ஃப்ளவர் பஞ்ச். பாருங்கள் எப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஸ்பைரல், இந்த ஃப்ளவர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஃப்ளவர் தான். இந்த ஃப்ளவரை இன்னொரு லேயர் நீங்கள் போடுறீங்க. பேசிக் ஃப்ளவரில் இது சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ எல்லாருமே நீட்டாக போட்டிருந்தீங்க. ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது, இந்த அளவுலே தான் இருக்கணும். ஓகேங்களா? இந்த ஃப்ளவரை வச்சு தான் பஞ்ச் ஒரு 3 ஃப்ளவர்ஸாக செட் பண்ணி நம்ம போட போகிறோம். அண்ட் ஒரு லீவ்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். லீவ்ஸ் போட்டுக்கோங்க. அண்ட் இந்த லீவ்க்குள்ளே நம்ம இப்படி லைன்ஸ் கொடுப்போம் இல்லையா, அந்த லைனில் டாட் வைக்கிறீங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இப்போ இதுக்கு நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்பைரல், இந்த ஷேப் நீங்கள் ஒன்று போடுறீங்க அப்படின்னா சேம் எல்லாத்துலேயுமே அதே ஷேப் தான் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ ஒன்று இப்படி போடுறீங்க அப்படின்னா அடுத்து இதே தான். ஒன்று இப்படி போடுறீங்க, இன்னொன்று குட்டியாக போடுறீங்க. ஸோ அப்படி பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் ஸ்பைரல் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா இப்படி ஸ்பைரல்லாம் போட்டுடுறீங்க. போட்டுட்டு இந்த இடத்துல இப்படி போடுறீங்க அப்படின்னா சேம் அகைன் இப்படி வரணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி சின்னதாக போடுறீங்க, அகைன் இல்லைன்னா இவ்வளோ பெருசாக. ஸோ அப்படி பண்ணாதீங்க, நல்லா இருக்காது இல்லையா? ஸோ சேமாக இருக்கணும் அதோட ஷேப்ஸ் எல்லாமே. அகைன் அதை ஒட்டியே ஒரு ஸ்பைரல் போடுறீங்க. இந்த ரெண்டுத்துக்கும் சென்டரில் அகைன் ஒரு ஸ்பைரல். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண, லீஃப். நான் லீஃப் எப்படி ட்ரா பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த இப்படி லைன்ஸ் போட்டுட்டு அப்புறம் டாட் வைங்க. அப்படி இல்லைன்னா வச்சுக்கோங்க, இப்படி டாட் வச்சு இப்படி இழுத்திங்கன்னா அது ட்ரே ட்ராப்ஸ் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அந்த லுக் வேறு மாதிரி இருக்கும், இந்த லுக் வேறு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஓகேங்களா? புரிஞ்சுதா? இல்லை இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் நான் 6 சர்க்கிள் போட்டு உங்களுக்கு கட்வொர்க் அண்ட் நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன் இல்லையா? இன்னும் ஒரு 2 சர்க்கிள் போட்டு அதில் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு அசைன்மெண்ட்டாக நான் கொடுக்குறேன். அதில் என்ன எலமெண்ட்ஸ் என்ன டிசைன் போடணும்னு நான் சொல்லிடுறேன். அந்த சர்க்கிள்குள்ளே நீங்கள் ஃபில் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? 7th ஒன் சர்க்கிளில் நீங்கள் என்ன டிசைன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் வந்து என்னென்னா இந்த ஃப்ளவர் பாருங்கள், இப்படி போட்டு இங்கே இப்படி கொண்டு வரீங்க, அகெயின் இப்படி கொண்டு வரீங்க, தென் இந்த இடத்துல இப்படி இங்கே ஒரு டாட். ஓகேங்களா? இதில் இன்னொன்று நீங்கள் என்ன யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 7th ஒன் இதை யூஸ் பண்ணுங்க. அண்ட் லீவ். இதை 3ஐயும் பேஸ் பண்ணி எனக்கு ஒரு சர்க்கிள் போட்டு காட்டுறீங்க. அண்ட் 8th ஒன் சர்க்கிள் என்ன போடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் கிளாஸில் பார்த்துருப்போம். இந்த ஃப்ளவர் ஸ்பைரல்,
ஷார்ட் டேர்ம்ஸ், அதுக்குள்ளே பிக் ஹம்ஸ். இந்த ஹம்ஸ் எல்லாமே சேம் ஈவனாக இருந்தால் தான் அழகாக இருக்கும். ஓகேங்களா? இதை நீங்கள் பஞ்சாக போட்டாலும் ஓகே, இல்லை சிங்கிள் ஃப்ளவராக போட்டாலும் எனக்கு ஓகே. அண்ட் இதோட லீஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி போடுறீங்க. அகெயின் இப்படிலாம் போட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் பெருசாக இருக்கணும், செகண்ட் ஒன் சின்னது, ஃபர்ஸ்ட் ஒன் பெருசு, செகண்ட் ஒன் சின்னது. ஸோ இந்த மாதிரி போட்டு இதுக்குள்ளே டாட். ஓகேங்களா? இந்த லீஃப் அண்ட் வந்து சேம் இந்த டிசைன். ஓகே, டிசைன்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி எனக்கு இன்னொரு சர்க்கிள் போட்டு காட்டுறீங்க. ஓகேங்களா? ஓகேங்களா? அண்ட் அகெயின் என்ன சொல்கிறேன்னு பாருங்கள். இதெல்லாம் தான் கட்வர்ட் டிசைன், நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ். இதில் என்ன மஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் என்ன வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30% தான் ஃபில்லிங்ஸ் இருக்கணும். ஃபில்லிங்ஸ்னால் என்ன? இந்த இது 70% ஃபுல்லாகவே டிசைன்ஸ் தான் இருக்கணும். ஓகேங்களா? டிசைன்ஸு நீங்கள் இப்போ இந்த வளைவலாக இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் சின்ன சின்னதாக கொடுத்துட்டு ஃபில்லிங்ஸ் அதிகமாக கொடுத்தீங்கன்னா அதில் டிசைன்ஸே இருக்காது. ஸோ வேஸ்ட்டு, ஃபுல்லாகவே அதுக்கு நீங்கள் அப்பிட்டு போயிடலாமே, அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி பண்ணாதீங்க, அந்த மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? இதில் ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. தென் இதில் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கட் ஒர்க் அண்ட் நெகட்டிவ் ஃபில்லிங்ஸா. இதில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா கட் ஒர்க் அண்ட் இன்வெர்ஸ் டிசைன் டைப்ஸ் இருக்கும். ஸோ அந்த வீடியோ லிங்க் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன். அதில் இருக்க டிசைன்ஸ் ஏதாவது 1-2 வந்து எனக்கு போட்டு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதுவும் சேம். இது என்னென்னா சர்க்கிள்குள்ளே போட்டிருக்கேன், அது சர்க்கிளில் இருக்காது. சுற்றி வந்து அவுட்லைன் மட்டும் திக் போல்டாக வந்து ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இருக்காது அதில். ஸோ அந்த லிங்க் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே கொடுக்குறேன். அதை பார்த்து போட்டு எனக்கு அதை 1-2 அந்த மாதிரி எனக்கு சென்ட் பண்ணிங்கன்னா எனக்கு ஓகே. இல்லை ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய்.